ஹலோ கைஸ், 3D பிரிண்டிங் சேனலில் இன்னைக்கு நாள் 113. இந்த வீடியோவில் நம்ம 2K, 4K, 8K, 16K அப்படியெல்லாம் ரெசினோட டைப்ஸை பற்றி சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்படி 2K, 4K, 8K அப்படியெல்லாம் ரெசின் டைப்ஸை பிரிக்கிறாங்கல்ல, அது எதை பொறுத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெசின் பிரிண்டரோட எல்சிடி ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு ரெசல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பிரிக்கிறாங்க. இந்த எல்சிடி ஸ்க்ரீன் தான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக, அதாவது ஸ்மூத்தாகவும் ஃபைனாகவும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத டெட்டர்மைன் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 16K ரெசின் பிரிண்டரில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப எக்ஸாக்டாக ஃபைன் டீட்டெயிலோட கிடைக்கும். அதே நம்ம 2Kல பிரிண்ட் பண்ணனால நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் ஆனால் 16Kவை கம்பேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா 16Kல பிக்சல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால மோர் டீட்டெயில்டான நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். இந்த ரெசின் பிரிண்டர்ஸை பற்றி இன்னும் நீங்கள் இந்த ரெசல்யூஷனையும் எல்சிடி ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் எல்சிடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி 3D பிரிண்டிங்கை பற்றி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.